June 23rd, Tuesday. In everything, do to others as you would have them do to you. Matthew chapter 7, verse 12. This rule is considered a summary of the Christian's duty to others. But I often wonder if this golden rule should be considered the peak of Christian perfection. It makes the self the measure and therefore cannot carry very far. Jesus said, "Love one another as I have loved you." There is a world of difference between the way Jesus loves you and the way that you would wish others to love you. மாசற்றவராய் நடப்போரே, இன்னோர் நேரியவற்றை செய்வர், உளமாற உண்மை பேசுவர், ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர், தம் பணத்தை வட்டி கொடார், மாசற்றவருக்கு எதிராக கையூட்டு பெறார். இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்பர். என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் மொழி கொண்டிருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம், அவை திருப்பி உங்களையே கடித்து குதறும். மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எறிய வேண்டாம், எறிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும். ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகின்றவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறை வாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Always treat others as you would like them to treat you. That is the law and the prophets. பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறை வாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, எவ்வுயிரும் என் உயிர் போல் எண்ணி இரங்கவும் நின் தெய்வ அருட்கருணை செய்வாய் பராபரமே. எல்லா உயிர்களையும் தன்னை போல தனக்கு எப்படி அந்த விருப்பங்கள், தமக்கு எப்படி தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோமோ அதே போன்று பிறருக்கும் இரங்குதல் வேண்டும். எல்லா உயிர்களுக்கும், சொல்லப்போனால் மனிதர்களுக்கு மட்டும் அல்ல, மிருகங்கள், செடி கொடிகள் இவைகளுக்கும் அந்த கனிவும் பரிவும் இருக்கிறது என்றால், அதனால்தான் மறுபடியும் தாயுமானவர் சொல்லுவார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். இரவில் நான் அப்படியே சுற்றி வரும் பொழுது ஒரு சில ஜாடிகளில் இருக்கக்கூடிய குரோட்டன் செடிகள் வெயில் தாங்காமல் அப்படியே இலையெல்லாம் சோர்ந்து போயிடும். உடனடியாக எங்கேயோ அருகில் இருக்கக்கூடிய இடத்தில் அது கொஞ்சம் தூரமாக இருக்கும், ஹோஸ் போட்டெல்லாம் அடிக்கிறதுக்காகவே தான் அப்படி விடப்படுகிறது.
ஆகவே ஒரு சிறிய பக்கெட்டில் தண்ணீர் எடுத்து கொண்டு போய் ஊற்றிவிட்டு வருவேன் இரவிலே, எந்த நேரமாக இருந்தாலும். என்னால் அந்த இரவு முழுவதும் அது அந்த காய்ச்சலில் இருக்கும். இந்த தண்ணீர் கொஞ்சம் ஊற்றுவதனால் அந்த இரவு அது குளிர்ச்சி பெற்று அடுத்த நாள் வெயிலை தாங்குவதற்கு வளர்ச்சி பெறும். அடுத்த நாள் காலையில் அந்த பக்கம் வைப்பேன். இந்த ஊற்றின தண்ணீருக்கு நிச்சயமாக பலன் இருக்கிறது. இப்படி அதாவது ஒரு சில செடிகள் தொட்டால் சினுங்கி என்று சொல்லுவார்கள். தொட்டால் அந்த செடி உடனே அப்படி மூடிக்கொள்ளும். அதுபோன்று மனிதர்களுடைய உணர்வுகளும் கூட நம்முடைய வார்த்தைகளுக்கு ஏற்றா போல அவைகள் மாறுபடும். அல்லது அவர்களுடைய முகத்தை வைத்தே பல காரியங்களை உணர்ந்து கொள்ள முடியும். ஏற்கனவே நான் இருந்து வந்த கோவில்களிலே அருட்சகோதரிகளை நான் இந்த பணிக்காக சிறப்பாக அவர்களிடம் சொல்வதுண்டு. கோவில் பராமரிக்க வேண்டும், பார்த்து கொள்ள வேண்டும், பகல் நேரத்திலும் சரி மதிய நேரத்திலும் சரி. அது மட்டும் அல்ல, கோவிலில் வந்து ஜெபிக்கின்றவர்களையும் ஒரு கண் பாருங்கள். பலதரப்பட்ட மக்கள் வருவார்கள். அதில் ஒரு சில மக்கள் வந்து வேதனையோடு ஜெபிப்பார்கள். அவர்களை பாருங்கள், வந்து அழுது ஜெபிப்பார்கள். கொஞ்சம் நேரம் விட்டு ஜெபித்த பிறகு அவர்களை தனியே அழைத்து போய் விசாரியுங்கள். பல சோக கதைகள் அதன் பின்னால் இருக்கும். அவர்களுக்கெல்லாம் ஆறுதல் தேறுதல் கொடுத்து அநேக இளம் பெண்களை அவர்கள் தற்கொலையிலிருந்து காப்பாற்றியிருக்கிறார்கள். பேராலயத்திலும் சரி பசிலிக்காவிலும் சரி. பார்க்கும் பொழுதே அவர்களுடைய வேதனை தெரியும். எதற்காக வந்து ஜெபிக்கின்றார்கள் கோவிலிலே, என்ன காரணம் என்று ஆராயும் பொழுது அவருடைய மனவேதனை மனக்கிடக்கை புரியும். உனக்கு பிடிக்காத எதையும் பிறருக்கு செய்யாதே, யோபு 4:15. நமக்கு பிடிக்காதோ அதே போல பிறருக்கும் அது பிடிக்காததாகத்தான் இருக்க வேண்டும். அவை எனக்கு பிடித்ததை பிறருக்கும் செய்தல், பிடிக்காததை தவிர்த்தல் வேண்டும். மனத்துக்கண் மாசிலன் ஆதல், அனைத்து அரண் ஆகுல நேர பிற. ஒரு சிலருக்கு பேர் வச்சிருப்பாங்க, மாசிலாமணி. அது 2 பேருக்கும் பொருந்தும். ஆண்களும் பேரை வச்சுக்கலாம், பெண்களும் அந்த பேரை வச்சுக்கலாம். மாசிலாமணி. மனத்துக்கண் மாசு இல்லை. எல்லாவற்றையும் நல்ல வகையிலே நேர்கொண்ட பார்வையிலே அந்த எல்லோருக்குமாக சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல என்று நேற்று பார்த்தோமல்லவா, அப்படி இருக்கக்கூடிய ஒரு தன்மைதான் மனத்துக்கண் மாசிலன் ஆதல். ஆற்றுனருக்கு அளிப்போர் அறவிலை பகர்வோர், ஆற்றா மாக்கள் அரும்பசி களைவோர், மேற்றே உலகின் மெய்நெறி வாழ்க்கை மந்தினி ஞாலத்து வாழ்வோருக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. இந்த கடைசி வரி மட்டும் நமக்கு நல்லா தெரியும். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படி என்றால், யார் வயிற்று பசிக்கு உணவு கொடுக்கிறார்களோ அவர்கள் உயிர் கொடுத்தவர்கள் ஆவார்கள். நான் உதாரணம் சொன்னேனல்லவா, அந்த குரோட்டன் செடிக்கு அந்த பசி நேரத்திலே தண்ணீர் ஊற்றுவது அதற்கு சாப்பாடு போடுவது போல உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். அதே போன்று மனிதர்களுக்கும் அறவிலை பகர்வோர் எல்லாம் உலகத்திலே பல வகையான மேற்கோள்கள் அல்லது ஒரு டார்கெட், ஒரு குறிக்கோள் இல்லாமல் வாழ்வோர். ஆற்றா மாக்கள், மாக்கள் என்றால் மிருகங்கள், ஆற்ற முடியாத நிலையில் இருக்கக்கூடியவர்கள். இவைகளுக்கெல்லாம் அரும் பசி களைவோர், அவருடைய பசியை தீர்ப்போர். இன்னும் பல வகையான மெய்யறி வாழ்க்கை, மிக சிறந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை எல்லாம் விட யாரெல்லாம் இந்த பசியை தீர்க்கிறார்களோ அவர்கள் மிக சிறந்த மக்கள். ஆகவேதான் தானத்துள் மிக சிறந்த தானம் அன்னதானம். நிறைய பேர் கொடுக்கிறோம் இப்பொழுது பிறந்தநாள் சமயத்தில் அல்லது திருமண நாள் அல்லது ஏதாவது நம்முடைய முன்னோர்கள் பெற்றோர்களுடைய இறந்த நாளில் ஏழை எளியவர்களுக்கென்று உணவு கொடுக்கிறோம். இந்த அன்னதானம் இவைகளினால் நாம் மிக சிறந்த ஒரு புண்ணியத்தை பெறுகிறோம். ஏனென்றால் வயிற்று பசி என்பது மிக கொடிது. இடும்பைக்கூர் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிதே என்பதும் தமிழ் மொழி. அது எவ்வளவு தூரம் வலிக்கக்கூடியது
என்பதைத்தான் இந்த தமிழ் செய்யுள் இடும்பை கூர் வயிறே. பல வகையான துன்பத்தை தரக்கூடியது நீ, உன்னோடு வாழ்தல் அரிதே. பாருங்கள், எல்லாம் சொல்லுவாங்க, எதுக்காக வாழ்கிறோம்? வயிற்று பிழைப்புக்காக வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி வேலைகள் எல்லாம் வாழ வேண்டும் நிச்சயமாக. அதற்கு மேலாக படிப்படியாக உயர்ந்து வர வேண்டும். வெறும் உணவு மட்டுமல்ல, வெறும் அப்பத்தினால் மட்டுமல்ல மனிதன் ஆண்டவர் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் வாழ்கிறான் என்பது ஆன்மீக நிலை. ஆகவே இந்த உணவு, உடை, உறையுள் இவைகள் அத்தியாவசிய தேவைகள், பேசிக் நீட்ஸ். அதற்கு அடுத்த கட்டத்தில் வருவது அன்பு, மதிப்பு, ஏற்பு, பாதுகாப்பு. இவைகளை பார்க்க முடியாது. அதற்கு அடுத்த கட்டத்தில் வருவது ஆன்மீக எதிர்பார்ப்பு. இறைவா, உன்னை அடைந்தால் அன்றி என் ஆன்மா அமைதி காண்பதில்லை என்பதும். கொடுத்தவர் கெட்டு போவதில்லை, கெட்டு போனவர் கொடுத்ததில்லை. இன்னொரு பழமொழி கூட நான் அடிக்கடி சொல்லுவேன், எட்டி பழுத்தால் என்ன, ஈயாதார் வாழ்ந்தால் என்ன. எட்டிப்பழம் பழுத்தால் ஒரு மிகுந்த கசக்கும், அதை யாரும் சாப்பிட முடியாது பழுத்தால் கூட. அதே போல் ஈயாதார், கொடுக்காதவர் இருந்து என்ன பயன், உதயம் பெருத்தால் உத்தரத்துக்கு உதவாது என்பதை போல எந்த பயனும் இல்லாமல் வாழ்கின்றவர்கள் உண்டு. The passage to eternal life is open to all, but it's narrow because it is demanding. It requires commitment, self-denial and mortification of one's selfishness. உலகத்திலிருந்து நித்திய வாழ்வுக்கு செல்லுகின்ற வாழ்வானது குறுகலானது. ஏனென்றால் அது பல சட்டதிட்டங்களை, கட்டுப்பாடுகளை தன்னகத்தே கொண்டது. ஒன்று, தன்னையே மறுத்தல் வேண்டும், தன்னையே ஒருத்தல் வேண்டும், தன்னலத்திலிருந்து விடுபட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பாதையில் செல்ல முடியும் என்பது வெள்ளிடை மலை. செவிப்போம், விழுந்தால் இருப்போம். Let me love you, my Lord, my God, and see myself as I really am, a pilgrim in this world, a Christian called to respect and love all whose lives I touch, those in authority over me, those under my authority, my friends and my enemies. Help me to conquer anger with gentleness, greed by generosity, apathy by fervor. Help me to forget myself and reach out towards others. ஆண்டவரே, என் தேவனே, உம்மை நிறைவாய் அன்பு செய்வேனாக. இம்மன்னகத்தில் நான் ஒரு பயணி என்பதை உணர்ந்து நல்ல கிறிஸ்துவராகவும் பிறர் வாழ்க்கையை தொடவும், என் அதிகாரிகளையும் சக ஊழியரையும் நண்பரையும் ஏற்று மதித்து அன்பு செய்வேனாக. கோபத்தை நயத்தால் வெல்லவும், பேராசையை தாராள குணத்தால் வெல்லவும், அனுதாபத்தை ஈகையால் வெல்லவும் எமக்கருள்வீராக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென்.